மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு உங்களுடைய பாதகாதிபதியும் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் நகர்கிறார். இது மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியவராக இருந்தாலுமே 2 கேந்திரங்களுக்கு உண்டானவர். அவர் 7, 10 இந்த 2 இடங்களுக்கும் அவர் தான் சொந்தக்காரர். அவர் உங்களுடைய லக்னத்தில் இருந்து நல்லது நடக்கிறது நம்ம நினச்சிட்டு இருப்போம், அதில் ஒரு செக் வைப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. அது எல்லாமே இவருடைய அந்த அதிசார பயிற்சியினால் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்திலே குறிப்பாக நீங்கள் அதை நீங்கள் நல்லபடியாக ஃபீல் பண்ண முடியும். உங்களுடைய தனஸ்தானத்திற்கு குரு பகவான் நகர்கிறார். உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காங்க. ஏற்கனவே 9ஆம் இடத்துல ராகு பகவான், 10ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். இப்போ என்னென்னா குரு பகவானுடைய பார்வை சனி மேலே படுறது. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற சனி பகவான் மேலே குருவுடைய பார்வை தன் வீட்டை தானே பார்க்குறார். இப்போ என்ன ஆகும்னா தொழிலில் குறிப்பாக இந்த வாரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணவரவு எனக்கு பிரச்சனையிலே போயின்னு இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நடந்து ஒரு மாற்றம் நடக்கும். நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு என்னால் நகர முடியல, நான் வெளியில் போய் தான் நான் வேலை செஞ்சு என்னுடைய உத்தியோகத்தை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த முயற்சியெல்லாம் இத்தனை நாள் பதிலே இல்லாமல் இருந்திருக்கும். எங்கேயாவது நீங்கள் ட்ரை பண்ணதெல்லாம் இனி அதெல்லாமே நடக்கும். உங்களை அப்படியே கட்டி போட்டு வச்சுருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியதாகவே மாறும். குறிப்பாக இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சந்திரனுடைய பிரயாணம்னு சொல்கிறது உங்களுடைய 3, 4, 5, 6ஆம் இடங்களுக்கு அவர் ட்ராவல் பண்ணுறார். வார ஆரம்பத்தில் பிரயாணங்கள் மூலமாக பல ஆதாயங்கள், தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன் தரதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் போய் உட்காருவாங்க. சந்திரன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல நீச்சகதியில் இருக்கிறவரோட சேர்வர். கொஞ்சம் இந்த உணவுத்துறை சம்பந்தமாகவோ சமையல் சம்பந்தமாகவோ கேட்ரிங்கை பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க, அழகு சாதன பொருட்களை ஒரு உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய செய்யக்கூடிய தொழிலில் முக்கியமான இதாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதில் கொஞ்சம் தேக்க நிலை ஏற்படும். சுக்கிரன் சம்பந்தமான விஷயங்கள், சந்திரன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே, பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், உணவுப் பொருட்கள், இது எல்லாமே இந்த பெரிஷபிள் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிலது உங்களுக்கு சிக்கல்கள் தரக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு 2 நாட்கள் மட்டும். அதுக்கப்புறம் பரவாயில்ல, அதில் பிரச்சனைகள் வராது. பொதுவாகவே நீங்கள் பெண்களிடத்தில் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதை தரும். இந்த வாரம் சுக்கிரனுடைய போக்கும் சாதகமானதாக இல்லை. சந்திரனும் உங்களுக்கு வார இறுதியில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தீங்கன்னா அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய தீர்வுகளை உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதாக அமையும். வார இறுதி கட்டம் அப்படிங்கிறது நடுவில் இருக்கக்கூடிய 2-3 நாட்கள் பரவாயில்ல, குழந்தைகள் விஷயங்களில் சில விஷயங்கள் நமக்கு மனசுக்கு திருப்தி தர்றதா இல்லை, அவங்களால நமக்கு மனசங்கடங்கள் வருது அப்படின்னு நம்ம நினச்சா கூட போக போக எல்லாமே சரியாக போயிடும். மெயினாக நீங்கள் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா செலவுகள் ரொம்ப கட்டுக்கடங்காமல் போயின்னு இருக்கோ, வர்ற வருமானம் எல்லாமே கைமீறி போகிறதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மனசில் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் செலவுக்கு எடுத்து வச்சுருக்கிற பணத்தை பிரத்தியாருக்காக நம்ம செலவு பண்ணிவிட்டு வருமானம் எங்கே வந்ததுன்னு தெரியல, எங்கே போனதுன்னு தெரியல அப்படின்னு கையை பிசைஞ்சுன்னு நிற்கக்கூடிய காலமாகவே இந்த காலம் இருக்கும். அதனால் ஒரு செலவு நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட்டிங் போட்டுக்கோங்க, பிளான் பண்ணிட்டு பண்ணுங்கள். 100 ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல நீங்கள் ஒரு 60 ரூபாய் நீங்கள் நினச்சிங்கன்னா தான் அது ஒரு 70-75 ரூபாயில் கொண்டு விடும்போது ஓரளவாக நீங்கள் சமாளிச்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். அதனால் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், செலவுகள் இருக்கும். ஆனால் அதை கட்டுக்குள் வைத்துக்கொள்வதுங்கிறது உங்களுடைய சாமர்த்தியமாகவே இந்த வாரத்தில் இருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் என்ன செய்யணும் அப்படின்னா நதி நீராடுதல் அப்படிங்கிறத மெயினாக வச்சுக்கணும். இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே, இந்த துலாம் மாதமுமே எல்லா ராசி லக்னக்காரர்களுமே போயிட்டு எந்த நீர்நிலை அருகில் இருக்கோ அதில் போய் நீங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த துலா ஸ்நானம்ங்கிறது பல பாவங்களையும் பல கர்மாக்களையும் இணைக்கக்கூடியதாகவே இருக்குது. அப்படி தான் நம்மளுடைய இதிகாசங்களும் புராணங்களும் சொல்கிறது. அதனால் இந்த துலாஸ்தானத்தை மறக்காமல் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வாரத்திற்கு உண்டான உங்களுக்கு ஒரு அறிவுரையாகவே நம்ம சொல்லலாம்.